வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் ஆம்னி ஓட்டுநரை தொடர்ந்து உதவியாளர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ வெளியானது. டிக்கெட் பணத்தை கையாடல் செய்ததாக கூறி தாக்குதல். எம்ஆர் விஜயபாஸ்கர் வழக்கில் வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர். காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்த சிபிசிஐடி. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாளை மறுநாள் திமுக ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திமுக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் நிர்வாகிகள் விமர்சனம் செய்ததாக புகார். தமிழக பொறுப்பாளரான அஜய்குமாரிடம் காங்கிரஸ் அறிக்கை கேட்டதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி சந்திப்பு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு செய்வது குறித்து ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ஆகஸ்ட் 5 விசாரணை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இழுப்பக்குடியில் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்தவர்களை கொட்டிய விஷ வண்டுகள். காயமடைந்த 22 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. ஹீரோ டேட் கொடுத்து விட்டார் என்பதால் 40 நாட்களில் போட வேண்டிய செட்டை 15 நாட்களில் போட வேண்டியுள்ளதாக குற்றச்சாட்டு. கலை இயக்குனர் தச்சு வேலை செய்பவர்களுக்கு நெருக்கடியாக உள்ளதாக ஆர்.கே. செல்வமணி பேச்சு. கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளதாக அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு. ராயல்டி தொகை வரி விதிப்பு முறைக்குள் வராது என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் முதலீட்டை ஈர்க்க கோவையில் மத்திய பிரதேசத்தின் தொழில்துறை அலுவலகம். கோவை நிறுவனங்கள் மத்திய பிரதேசம் வருமாறும் அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் அழைப்பு. தங்கம் விலை மேலும் 480 ரூபாய் குறைந்தது. 3 நாட்களில் 3160 ரூபாய் குறைந்தது. மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போராட்டம். கட்டண உயர்வை திரும்ப பெற கோரிக்கை. ஒன்றிய அரசே, பாஜக அரசே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை. தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி தோற்றது ஏன்? தொகுதி நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தமிழ்நாடு அரசை கண்டித்து ஆவடியில் பிரேமலதா தலைமையில் தேமுதிக ஆர்ப்பாட்டம். மின்கட்டண உயர்வு, ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாட்டிற்கு கண்டனம். கரண்ட் தர வக்கில்லை, கரண்ட் தர வெட்கமில்லை, கட்டணத்தை உயர்த்த வெட்கமில்லை, கட்டணத்தை உயர்த்த வெட்கமில்லை. தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம், தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம், தேமுதிக ஆர்ப்பாட்டம். திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 9 நாட்களுக்கு பின் அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நடவடிக்கை. RSS அமைப்பு குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என திண்டுக்கல் MP சச்சிதானந்தம் திட்டவட்டம். வழக்கு தொடர்ந்தால் எதிர்கொள்ள தயார் எனவும் நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேட்டி. திருநெல்வேலி மாவட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலக பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு. பணியாளர்களை ஆட்சியர் ஒருமையில் பேசுவதாக கூறி போராட்டம். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடக சட்டப்பேரவையிலும் தீர்மானம். பெருவாரியான உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாநகராட்சியில் மனித கழிவுகளை மனிதர்கள் அள்ளுவது தொடர்பாக
செய்தி வெளியானது. இந்நிலையில் தற்போது ஆட்சியர் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கை என்ன? பாலவேல், கடலூர் மாநகராட்சியில் மனித கழிவுகளை மனிதர்களே பாதாள சாக்கடை உள்ளே இறங்கி சுத்தம் செய்யும் காட்சி என்பது தற்போது வைரலாகி இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சியிலே தெரியும். அதாவது கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டால் அதற்கு சீர்செய்யும் பணியில் இயந்திரங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்பது அதிகாரிகளுடைய உத்தரவு. ஆனால் அங்கு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த பாதாள சாக்கடை உள்ளே இறங்கி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுகிறார்கள். எந்தவித பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் மனித கழிவுகளை கொண்ட அந்த பாதாள சாக்கடையில் மனிதர்களே சுத்தம் செய்யும் காட்சி என்பது தற்போது வைரலாகி இருக்கிறது. இதனை நாம் காலை செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உரிய இடத்தில் சம்பவ இடத்துக்கு சென்று என்ன நடந்தது என்று விசாரணை நடத்தப்பட வேண்டும். யார் அந்த ஊழியர் உள்ளே இறங்கினால் அவருக்கு என்ன மாதிரி பாதிப்பு உண்டாயிருக்கிறது, எனவே அதிகாரிகள் கொண்டு விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தற்போது கடலூர் மாநகராட்சி அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவு பிறப்பித்த அடிப்படையில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சென்று ஆய்வு செய்யவும் விசாரணை நடத்தவும் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடாது என ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. மேலும் கடலூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் மாநகராட்சி மேயரும் மாநகராட்சி ஆணையரும் ஏற்கனவே இதற்கு தொடர்பாக கடந்த காலங்களில் ஒரு கூட்டத்தை கூட்டி மனிதர்களை எந்தவித செயலில் ஈடுபடுத்தக்கூடாது என்ற உத்தரவையும் எச்சரிக்கையும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஒப்பந்தம் பணி எடுக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் இதுபோல் இயந்திரங்களை கொண்டு செய்யாமல் மனிதர்களை உள்ளே இறக்கி அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் நோக்கிலேயே தற்போது இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் தற்போது கோரிக்கை இருந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிருக்கிறார். மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்த பிறகு எப்போது நடந்தது, அதற்கு பிறகு என்னென்ன யார் இறங்கினார் என்பது கோணத்தில் தற்போது விசாரணை துவங்கியிருக்கிறார்கள். விசாரணை முடிந்த பிறகு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரியவரும். பாலவேல், நன்றி பிரேம் விரிவான விவரங்களுக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல்மரி சந்தித்து பேசினார். 4 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தக அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல்மரி சென்னை வந்துள்ளார். இவர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதேபோன்று அமீரகத்தில் உள்ள தமிழர்களின் நலன் குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, தொழில்துறை செயலாளர் அருண்ராய் மற்றும் உயரதிகாரிகளும் உடனிருந்தனர். தென்காசி மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி தோற்றது ஏன் என்பது குறித்து அந்த தொகுதி நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக 2ஆம் கட்டமாக தொகுதிகள் வாரியாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தென்காசி மக்களவை தொகுதி தோல்வி குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தோல்வி அடைந்தது ஏன் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாலையில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆற்றல் அசோக்குமார் தோல்வி அடைந்தது ஏன் என்பது குறித்து EPS ஆலோசனை நடத்த உள்ளார்.